கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 109ஆம் சங்கீதத்தின் தியானத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இது தாவீதின் சங்கீதம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இது பாவ மன்னிப்பின் சங்கீதம். தாவீது தான் வெறுக்கப்பட்டதாகவும் தள்ளப்பட்டதாகவும் ஒரு உணர்வுக்குள்ளாக அவர் செல்லுகிறபடியினால் தாவீது என்ன செய்கிறார் என்று சொன்னால் வேதனையோடு புலம்புகிறார். அவருடைய வேதனையினுடைய புலம்பல், ஆண்டவரே எதிரிகளை நியாயம் விசாரியும் என்று சொல்லுவதாக காணப்படுகிறது. நன்றி இல்லாத மக்கள் இவர்கள். இது ஒரு வல்லமையான ஜபமும் கூட. எப்படி என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியாக, வல்லமை உள்ளவராக, நியாய தீர்ப்பு செய்கிறவராக சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவரை முன்னிறுத்துகிறதை நீங்கள் இந்த சங்கீதத்திலே பார்க்க முடியும். இந்த சங்கீதத்தை பொறுத்தவரை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இம்ப்ரகேட்டரி சாம் என்று சொல்லுவார்கள். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாடல், அதாவது பாவ மன்னிப்பிற்கென்று பாடப்படுகிற சங்கீதங்களிலே மிக முக்கியமான ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் கருதப்படுகிறது. அதிலே தாவீது தன்னுடைய எதிரிகள் மேலே ஒரு சாபத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிற விஷயத்தை முன்வைக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது எவ்வாறு துவங்குகிறார்? முதலாவது வசனத்தில், நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும். சிம்பிள். நான் உம்மை துதிக்கிறேன், என்னுடைய வாய் உம்மை துதிக்கிறது, அதற்கு நீங்கள் மௌனமாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தரிடத்துல ஒரு பெரிய வேண்டுகோளை வைக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். என் வாய் உம்மை துதிக்கிறது, உங்களுடைய வாய் மௌனமாய் இருக்கக்கூடாது, அதற்கு நீங்கள் ஏன் உங்களுடைய வாய் மௌனமா இருக்கக்கூடாது என்று சொல்லி 2வது வசனத்துல சொல்லுகிறதை கவனியுங்கள். துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது, கள்ள நாவினால் என்னோடே பேசுகிறார்கள். நான் துதிக்கிறேன், ஆனால் நீங்கள் மௌனமா இருக்கக்கூடாது. அதற்கு காரணம், துன்மார்க்கனுடைய வாய், அவனுடைய வாய் கபட்டு வாய், கபடம் பேசுகிறவனுடைய வாய், அது துன்மார்க்கனுடைய வாய். அந்த கபடு எனக்கு விரோதமாக கபடம் செய்கிற வாய், திறந்திருக்கிற ஒரு வாய், கபடம் செய்வதற்காக திறந்திருக்கிற வாய். பொய் நாவினால் என்னோடே பேசுகிறார்கள், பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். நான் அவர்களை நேசிக்கிறேன், ஆனால் அவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். இதற்காக நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இங்கேதான் நாம் தாவீதிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் இருக்கிறது. நான் நன்மை செய்கிறேன், ஆனால் அவர்கள் எனக்கு தீமை செய்கிறார்கள். இது நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில. நான் சிநேகிக்கிறேன், அவர்கள் என்னை பகைக்கிறார்கள். இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். இதற்கெல்லாம் நான் என்ன செய்கிறேன்? நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நாம் பழி வாங்குறோமா? இல்லை. நாம் விரோதிக்கிறோமா? இல்லை. அவர்கள் செய்வதைப் போலவே நாமும் செய்கிறோமா? அதுவும் இல்லை. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஜெபம் என்ன ஜெபம் பண்ணுவார்? ஜெபம் பண்ணுவதற்கான கண்டென்ட் என்ன? அவருக்கு என்ன ஜெப குறிப்புகள் இருக்கிறது? ஆண்டவரே இவர்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. அவருடைய ஜெப கண்டென்ட் தான் அழகா சொல்லியிருக்கிறார். கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள், எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை நெருங்குகிறார்கள், என்னோட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான ஒரு முகாந்தரமுமே இல்லாமல் என் கூட சண்டைக்கு வர்றாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எந்த காரணமும் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள், என்னோட சண்டைக்கு வருகிறார்கள். இதுதான் அவருடைய ஜெபத்தினுடைய வார்த்தைகளாய் இருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம்? நாம் நேசிக்கிறவர்கள் நம்மை பகைத்தால் நாம் என்ன செய்கிறோம்? நாம் நன்மை செய்தவர்கள் நமக்கு தீமை செய்தால் நாம் என்ன செய்கிறோம்? சங்கீதக்காரன் என்ன செய்கிறான் என்று சொல்லிவிட்டார். நாம் என்ன செய்கிறோம் என்கிற கேள்வி இந்த காலை வேளையில் நீங்க எழுப்பி பாருங்கள். ஆணித்தரமாக சங்கீதக்காரன் சொல்லுவதை போல நானோ ஜபம் மட்டும்தான் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்கிற தகவலை என்ற வார்த்தைகளை நீங்களும் நானும் சொல்ல முடியுமா என்பதை நீங்கள் கேட்டு பாருங்கள். நானும் நீங்களும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், கர்த்தரிடத்துல காரியங்களை சொல்லுவதை தவிர வேறு வழி இல்லை. கர்த்தரிடத்தில் தான் சொல்ல வேண்டும்.
கர்த்தரிடத்தில் அவன் சொல்லும் பொழுது, ஆண்டவரே, நான் சிறுமையானவன், நான் எளிமையானவன் என்று சொல்லுகிறார். என் இருதயம் எனக்குள் குத்துண்டிருக்கிறது. வாசிக்க கேட்கலாம் 22ஆம் வசனம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் இருதயம் எனக்குள் குத்துண்டிருக்கிறது. இதில் ஒரு படி மேலே போய் இவருடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் என்று சொல்லி 24ஆம் வசனத்துல சொல்லுவதை வாசிக்கலாம். உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது, என் மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போகிறது. இவர் உபவாசித்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நானும் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னுடைய உபவாசத்தினால் என்னுடைய மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போயிற்று. அப்ப நான் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன் ஆண்டவரே என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஜெபிக்கிறார், உபவாசித்து ஜெபிக்கிறார் சத்ருவனுடைய போராட்டமான சூழ்நிலைகளிலே. 30வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன். ஜெபிக்கிறேன், உபவாசித்து ஜெபிக்கிறேன், கர்த்தரை என் வாயினால் துதிக்கிறேன். துர்மார்க்கனுடைய வாய் கபடம் உள்ள வாய், முகாந்தரம் இல்லாமல் போர் செய்கிற வாய். நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய வாயினால் நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய வாயினால் உபவாசித்து ஜெபிக்கிறேன், என்னுடைய வாயினால் கர்த்தரை துதிக்கிறேன், என்னுடைய வாயினால் நான் கர்த்தரை புகழ்கிறேன் என்று சொல்லிவிட்டு கடைசியில் அவருடைய கான்பிடென்டான வார்த்தைகளை பாருங்க கர்த்தரை குறித்து. கடைசி வசனம். ஆக்கினைக்குள்ளாக திருக்கிறவர்களினின்று எளியவனுடைய ஆத்துமாவை இரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். இந்த கான்பிடன்ட் நமக்கு வேணுங்க. கர்த்தர் நம்முடைய வலது பாரிசத்தில் நிற்கிற தேவன் என்று சொல்லி, கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுவார் என்று சொல்லி நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும் அவர் மேலே. அவர் நம்மை ரட்சிப்பார் என்று சொல்லியும் நமக்கு ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை வேண்டும். இப்பொழுது சங்கீதக்காரனுடைய இன்னொரு விஷயங்களை கவனியுங்கள். 28வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். அவன் வாயை திறந்து என்னை சபிக்கிறான், ஆனால் அவன் சபித்து விட்டு போகட்டும், ஆனால் நீங்கள் என்னை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லுகிறதை கவனியுங்கள். ஆம், அவர்கள் சபிப்பார்கள், கர்த்தரோ நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர்கள் நமக்கு விரோதமாக பேசுவார்கள், ஆனால் நாமோ ஜெபம் பண்ணுவோம், உபவாசித்து ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை பாடி மகிழ்வோம். நம்முடைய வாயிலே முறுமுறுப்புகள் வேண்டாம், புலம்பல்கள் வேண்டாம், கோபங்கள் வேண்டாம், வீண் வார்த்தைகள் வேண்டாம், அவதூறு வேண்டாம். இவைகளெல்லாம் தேவன் அருவருக்கும் காரியங்கள். கர்த்தரிடத்துல சொல்லுங்க, அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சொல்லுவீங்களா ஆண்டவரிடத்துல? கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன் தானா? நம்முடைய வலது பார்சத்தில் நிற்கிற தேவனாய், உங்கள் ஒவ்வொருவருடைய வலது பார்சத்தில் நிற்கிற தேவனாய், யார் சபித்தாலும் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இந்த காலை வேளையிலே தாவீது கர்த்தரை கொண்டு வந்து முன்னிறுத்துகிற அதே தேவனை இந்த காலை வேளையிலே உங்கள் முன்பாக நாங்கள் நிறுத்துகிறோம். ஜெபியுங்கள், உபவாசித்து ஜெபியுங்கள், துதியுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய வாயிலிருந்து உங்களுக்கு வரட்டும். நம்முடைய வலது பார்சத்தில் நிற்கிற ஜீவனுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இந்த அற்புதமான காலை பொழுதிலே சங்கீதக்காரனுடைய அற்புதமான வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே, நீர் மௌனமாயிராதேயும். அவர்கள் வாய் திறக்கிறது, நான் துதிப்பதற்காக வாயை திறக்கிறேன், ஜெபிப்பதற்காக, உம்மை புகழுவதற்காக நான் வாயை திறக்கிறேன். அவர்கள் வாயை திறந்து சபிக்கிறார்கள், ஆனால் நீர் எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா போராட்டங்களிலிருந்தும் விடுதலை கொடுக்கக்கூடிய தேவன் அவர். ஆண்டவரே, நீர் விடுதலையை கொடுக்கிற தேவன், வலது பார்சத்தில் இருக்கிற தேவன். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். துதி கனமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.